ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தின்றனால என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே வீட்டில் தான் இருந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே நான்வெஜ் செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, மார்னிங்கே போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சிக்கன் வாங்க அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு நான் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சு சிக்கனை அதையும் போட்டு காலையிலே கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு இட்லியும் சைட் பை சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் டிஃபனுக்கே நான்வெஜ் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்றைக்கி டே அவங்களுக்கு வீட்டில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீக்கு சண்டே கூட நான் பண்ணல நான்வெஜ்ஜு, ஃபீவராக இருந்ததுன்னு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி செஞ்சாச்சு. மார்னிங்கே சூப்பராக இட்லி வித் சிக்கன் குழம்பு. அதோடு இவங்க மதியானம் லஞ்சுக்கு ரத்தம் தான் வாங்கின்னு வந்திருந்தாங்க. ஸோ ரத்த பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா வேக வச்சுட்டேன். ரத்தத்தை குக்கரில் வேக வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிவிட்டேன். சின்னமாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஜஸ்ட்டு லேசாக வதக்கிட்டு அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்குவேன். ஏன்னா அதோட ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போடும்போது கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம இந்த ரத்தத்தை நம்ம வதக்கும் போது அந்த அந்த ஸ்மெல் போயிடும். ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் இந்த இஞ்சி பூண்டு கண்டிப்பாக எடுத்துரும். அப்புறம் நான் லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்குவேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு லேசாக வேணால் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் லேசாக போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதங்கும் போது அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுது. இதுவுமே ஆஃப் இதுவாக ஆகிடும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி தான் பண்ணேன். ஸோ சிக்கன் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா 1 kg தான் பண்ணியிருந்தேன். 1 kg ரைஸ் போட்டேன். சிக்கன் 1/2 kg தான் போட்டேன். ஏன்னா ரைஸே இல்லாத மாதிரி இருக்குது ஒன்றுக்கு ஒன்று போட்டேன். அதனால் 1 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் போட்டுட்டு மிச்சம் 1/2 kg நான் 65 மாதிரி பண்ணிவிட்டு நல்லா பொலன்னு சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நான் குக்கர் மூடி போட மாட்டேன். பட் குக்கரில் செஞ்சாலுமே மூடி போட மாட்டேன். எனக்கு அந்த குக்கர் தம்மு ரொம்ப பிடிக்கும். பட் மூடி போடலனா தான் எனக்கு கரெக்டாக அது பொலன்னு வருதா இல்லைன்னா குழஞ்சிடும். ஸோ அதனால் நான் மூடி போடாமல் பண்ணிவிட்டு கொஞ்சம் 65யும் செஞ்சுருந்தேன். அது வீடியோ எடுக்க முடியல. சிக்கன் பிரியாணி ரைத்தா வச்சுக்கிட்டோம், 65 வச்சுட்டோம். அப்புறம் இந்த ரத்த பொரியல். ஸோ இது லேடிஸ்க்கு இந்த பீரியட்ஸ் டைம்லாம் ரத்தம் சாப்பிடும் போது நமக்கு நல்லாவே இருக்கும் உடம்புக்கு. ஸோ அதனால தான் செஞ்சது. அதுவும் கொஞ்சம் சைட் பை சைட் வச்சுக்கிட்டு இன்றைக்கி லஞ்சு சூப்பராக போச்சு. இதோட ஒயிட் ரைஸ் ரசமும் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.